அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்கட் மீடியா நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் பெருநாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே பெருநாள் வாழ்த்துக்கள். சங்கையானவர்களே, ஜகாத்துல் ஃபித்ருடைய சட்டம், பெருநாள் வந்துட்டால் கட்டாயம் இந்த சட்டத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். இதை பல கேள்விகளாக நாங்கள் பிரிக்கணும். ஒன்று, ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாயம் இல்லையா? ரெண்டாவது, ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடிய நேரம் எப்போ, அதாவது எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் கொடுக்கணும். மூணாவது, எதுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். நாலாவது, யார் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். அஞ்சாவது, யாருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். ஆறாவது, என்ன பொருள் கொடுக்கணும். ஏழாவது, எவ்வளவு கொடுக்கணும். இது ஒரு அடிப்படையான ஒரு தெளிவு இது எங்களுக்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் புகாரில் பதியப்பட்டிருக்கிறது. ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர். ஒன்றாவது கேள்விக்கு பதில், அதாவது ஜகாத்துல் ஃபித்ரை நபி அவர்கள் கட்டாயமாக்கினார்கள். அப்போ ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாயம் கொடுக்கணும். எப்போ ஆரம்பித்து எப்போ கொடுக்கணும்? ஆரம்ப நேரத்தை இந்த ஹதீஸ் தொடரில் ரசூலுல்லாஹ் ஹதீஸுகளில் சொல்லப்படலை. வ அமரபிஹா துஅத்தா கபில ஹுரூஜி நாசி இலஸ்ஸலான்னு வருது. பெருநாள் தொலை போகிறதுக்கு முன்னால் உங்களோட ஜகாத்துல் ஃபித்ரை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற ஹதீஸில் வருது. ஆரம்ப நேரம் சொல்லப்படலை. அப்போ எப்படி ஆரம்ப நேரத்தை இமாம்கள் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அறிஞர்கள்ட்ட 3 கருத்துகள் இருக்கிறது. ரமலான் ஆரம்பித்ததில் இருந்தும் கொடுக்கலாம், பெருநாள் அறிவித்ததுக்கு பின்னால் இருந்தும் கொடுக்கலாம், பெருநாளைக்கு 2 நாளைக்கு முன்னால் இருந்தும் கொடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு சரியான கருத்தாக இருக்கக்கூடியது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்கள் ஒகான யஅ்தூன கபிலல் ஃபித்ரி பி யௌமின் அவு யௌமைன் அப்படின்னு வருது. அதாவது ஒரு நாளோ, பெருநாளைக்கு ஒரு நாளுக்கோ அல்லது 2 நாளுக்கு முன்னால் கொடுத்தாங்க அப்படின்னு வருது. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பெருநாளைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் இருந்து ஜகாத்துல் ஃபித்ருடைய அரிசி எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் பெருநாள் தொலை போகிறதுக்கு முன்னால் கொடுத்துடணும். மூணாவது விஷயம் எதுக்கு கொடுக்கணும், இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஏன் கொடுக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம் மினல் லக்வி வர் ரஃபஸ். நோன்பாளியின் மூலமாக இடம்பெற்ற தவறு தப்புகள் அதுக்கு ஒரு பரிசுத்தப்படுத்துறதுக்காக, அந்த நோன்பை அவர் அந்த தவறுகளை பரிசுத்தப்படுத்தி கொள்றதுக்காக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்குறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உணவு கொடுக்கறது நிறைய பரிகாரங்களுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அந்த நோம்பில் நடந்த தவறு தப்புகளுக்காக ஒரு நோன்பாளி இதை கொடுக்கணும், அதை பரிசுத்தப்படுத்தி கொள்ள. ஒத்தொமத்தன் லில் மசாக்கின். 2 காரணங்கள் இருக்குது. 2வது காரணம், அன்றைய தினம் எந்த மிஸ்கீன்களும், அதாவது எந்த இஸ்லாமிய மிஸ்கீன்களும் பசியோடு இருக்கக்கூடாது. பெருநாள் அவங்க வயிறு நிறைய உண்டு கழித்து பெருநாளை கொண்டாடுன்றதுக்காக நோக்கத்துக்காகவும் இந்த 2 காரணங்களுக்காக அது கொடுக்கப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 4வது, யார் கொடுக்கணும்? ஹதீஸில் தெளிவாக வருது, அலல் அபதி வல் ஹுர்ரி வல் தக்கரி வல் உன்சா வல் சகீர் வல் கபீர். அடிமை, அதே போல் அடிமை இல்லாதவர்கள், அதாவது சுதந்திரமானவர்கள், ஆண்கள், பெண்கள், அதில் சிறியவர்கள், பெரியவர்கள், இந்த கேட்டகரிஸ் தான் வரும். அப்போ நோன்பில் ஒருத்தர் ஹயாத்தோடு இருக்கிறார், ஒரு 3 நாள் நோன்பு பிடிச்சார் அல்லது ஒரு நோன்பு பிடிச்சார், மௌத்தாவிட்டாரா இருந்தால் இப்போ அவர் ஹயாத்தோடு இல்லை. அவருக்கு அந்த ஒரு நோன்புக்கு உண்டான அமைப்புலையும் அவர் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்து தான் ஆகணும். அதனால் அவர் மரணித்தாலும் அவர் யாருடைய பொறுப்பில் இருந்தாரோ அவருக்கு யார் பொறுப்போ அவங்க அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கணும். அதே போல் நோம்பில் பிறந்த புள்ளைக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். அதே போல் கருவில் இருக்கக்கூடிய புள்ளைக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்லையும் அப்படி சொன்னதில்லை. நிறைய பேர் கருவில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு கொடுப்பாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் மரணித்தவங்களுக்கு இது வரைக்கும் சேர்த்து கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அது பிழை. நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நோம்போ 2 நோம்போ பிடிச்சி மௌத்தாவினருக்கு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. போன வருஷங்களில் மௌத்தாவினருக்கு இந்த வருஷமும் குடும்பத்தோடு சேர்த்து ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கறது மார்க்கத்தில் இல்லை. அது நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் சதக்காண்டு கொடுங்க, இல்லாட்டி அவருடைய பேரில் நீங்கள் எத்தனை கிலோ அரிசி வேண்டாலும் கொடுங்க, எவ்வளோ ஜகாத்துல் ஃபித்ர் வேண்டாலும் கொடுங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டப்படி செய்யணுமா இருந்தால் கருவில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் மரணித்தவர்களுக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கடமை இல்லை. அடுத்தது, யாருக்கு கொடுக்கணும்? நீங்கள் வழக்கமாக உள்ள ஒருத்தருக்கே தொடர்ந்து கொடுக்காதீங்க. அதாவது அவங்க தேவையுள்ளவங்களாக இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லாமல் கஷ்டவாளிகளாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை தேடி பார்த்து கொடுக்கணும். அந்த ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேறுற அமைப்பில் நீங்கள் நல்ல கவனமாக கண்காணித்து உங்களோட அந்த உணவை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருங்க. அடுத்தது, என்ன கொடுக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஹதீஸில் நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலும் சாஅம் மின் ஷஈர், சாஅம் மின் தம்ர், அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கோதுமை கொடுத்தாங்க. அதே போல் நபியுடைய காலத்தில் பேரித்தம்பழம் கொடுத்தாங்க. அது நபியுடைய காலத்தில் பால் கட்டி கொடுத்தாங்க, வெண்ணெய் கொடுத்தாங்க. ஹதீஸில் நிறைய வருது. அப்போ அடிப்படையான உணவுகள்
எங்களோட காலத்தில் அடிப்படையான உணவு அரிசி இருக்குது, கோதுமை இருக்குது. அதே போல் வந்து அடிப்படையான உணவுக்கு தேவையான விஷயம் கொடுக்கணும். அரிசியே கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. அரிசியுடைய தொகையை நீங்கள் பார்க்கணும், அதனுடைய கிலோ கணக்கு வெயிட்டை பார்த்துட்டு அதனுடைய பொறுமதியான பணத்துக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பருப்பு வாங்கி கொடுக்கலாம். ஒரு முழுமையான ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான விஷயங்களை தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் உணவாகத்தான் கொடுக்கணும். இறைச்சி கொடுக்கலாம் அல்லது கோழி கொடுக்கலாம், எதுவும் கொடுக்கலும். ஆனால் அறிஞர்கள் மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அரிசி மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அரிசி இல்லாமல் பணமாகவும் கொடுக்கலும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அரிசி இல்லை அதே அரிசி மட்டுமே கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அரிசியும் கொடுக்கலாம், மேனி உணவுகளும் கொடுக்கலாம். இதுதான் ஒரு நடுநிலையான சரியான கருத்தாக இருக்கும். இந்த பணம் ஒரு காலமும் கொடுக்கலாது. ரசூலுல்லாஹ் சொன்ன நோக்கம் என்ன தெரியுமா? நோன்பாளியுடைய தவறு தப்புகள் அதுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கணும்னு சொன்னாங்க. அதோட இன்னொரு காரணம் சொன்னாங்க இல்லையா, அன்றைய தினம் யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு. பணத்தை கொடுத்து வாங்குங்கன்னு சொன்னால் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவங்க வாங்காமல் இருந்தால் அவங்க வேறு தேவைகளுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணுனா அந்த எங்களோட ஜக்காத்துல் ஃபித்ர் சேராது இல்லையா. அதனால் எங்களுக்கு சலாமத், எங்களுக்கு சேஃப்டி நாங்கள் பொருளாகவே வாங்கி கொடுக்கறது. அதே போல் எவ்வளவு கொடுக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சா கொடுக்கணும். ஒரு சான்றது 4 முத்து. 4 முத்துன்றது ஒரு சாதாரண மனிதர், ஒரு குடும்ப தலைவர் எடுத்துக்கோங்க, வீட்டில் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர், அவருடைய 2 கைகளை சேர்த்து அப்படியே ஒரு கோவலையில் தண்ணி அள்ளுற மாதிரி அரிசியை அள்ளி அவர் அதை நிறுத்து பார்த்தா எவ்வளவு வருதோ அதுதான் ஒரு முத்து. அப்போ அதே போல் 4 முத்து, 4 கை அள்ளுகள், 2 கையை சேர்த்து அள்ளணும், ஒரு கையால் அள்ளுறது இல்லை, 2 கையை சேர்த்து அள்ளி அதில் அதே போல் 4 தடவை அள்ளி போட்டால் அதுதான் அதுதான் கொடுக்கணும். அப்போ அறிஞர்கள் மத்தியில் தற்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிலோகிராம் கணக்கில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு முத்துன்றது 501 கிராமில் இருந்து 650 கிராம் வரைக்கும் வருது. அப்போ அதை நாங்கள் 4ஆல் பெருக்கணும் இல்லையா. பெருக்குனா 501 2004 வரும். அதே போல் 650 2600 கிராமும் வரும். அதாவது 2.35 கிலோவில் இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 2 கிலோ 100 கிராமில் இருந்து 2 கிலோ 600 கிராம் வரைக்கும் வருது. இதுக்கு சேஃபான விஷயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு சலாமத்தான விஷயம், வீட்டில் நடுநிலையாக இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் அவரோட கையால் அரிசியை கொஞ்சம் அள்ளி நீங்கள் சரியாக உங்களோட தராசு வீட்டில் இருந்தால் நிறுத்து பாருங்கள். அதில் ஒரு முத்துக்கு எத்தனை கிராம் வந்திருக்குன்னு உங்களுக்கு வரும். அதை 4ஆல் பெருக்குங்க. பெருக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது எத்தனை கிலோ? சரி 2600 தான் உங்களோட கைக்கு வருதா? 2.5 கிலோன்ட்டு இல்லை, அப்போ 2600 கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 பேருக்கு கொடுத்தாலுமே 100 கிராம் தான் கூட வரப்போகுது, 1 கிலோ கூட வரப்போகுது. இப்போ எங்களோட ஜக்காத்துல் ஃபித்ர் எங்களுக்கு பூர்ணமாக இதாகுமே. சில வீடுகளில் மாஷால்லா முந்தைய இதில் அழகான முறையில் செய்வாங்க. சில விஷயங்கள் அரிசி அப்படி வைப்பாங்க, வச்சு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட கையால் அள்ளி போட்டு 4 முத்து அள்ளி போடுங்க, ஒரு வரும், அப்படி கொடுப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன பிழை இருக்குது. சின்னவங்களையும் அவங்களோட கையால் அள்ளி போட சொல்லுவாங்க. அப்படி போடக்கூடாது. சின்ன கையால் அள்ளி போட்டால் என்ன வரப்போகுது? சின்ன கையால் அள்ளிட்டாங்கன்னு சொன்னால் 1 கிலோவும் சில வேலை வராது. அதனால் 4 முத்துன்றது 4 கையால் அள்ளுன்றது ஒரு நடுத்தரமான ஒரு பெரிய மனிதர் அள்ளக்கூடிய ஒரு முத்தாக இருக்கணும். அதை உங்களுக்கு கிலோ கணக்கில் குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்யலாம், வீட்டில் வயசில் மூத்தவங்க மாஷால்லா பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க உங்களோட கையால் அள்ளி ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள், ஒன்றும் குறைஞ்சி போகுது. வீட்டில் அரிசி இருக்கும், அள்ளி ஒரு கையால் அள்ளி போட்டு சின்ன தராசை நிறுத்து பாருங்கள். 550 கிராம் வருதா, 650 கிராம் வருதா, 500 கிராம் வருதா? அதுக்கேற்ற மாதிரி இன்ஷா அல்லாஹ் 2 கிலோவுக்கு குறையாமல் 2 600 விட கூடிப்படாது. அப்படி வந்தாலும் உங்களோட கைக்கு அதை கொடுங்க, ஒன்றும் கூட குறைய போகிறது இல்லை. மாஷா அல்லாஹ் பெருசாக வந்தாலும் ஒரு கிலோவோ 2 கிலோவோ கூட வரப்போகுது. இது தான் கொடுக்க வேண்டிய அளவு. இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் சரியாக செஞ்சிட்டோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்கள் ஜக்காத்துடைய ஃபித்ரை ஏற்றுக்கொள்ள போதுமானவன். அதனால் அன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரமலானில் செஞ்ச இந்த நோம்புக்குண்டான தவறுகள் தப்புகள் ஏதாவது இருந்தால் அதுக்கு பரிகாரமாக இருக்குது. அதே போல் ஏழைகள் அன்றைய தினம் யாருமே பசியோடு இருக்கக்கூடிய அமைப்பில் அழகான சட்டத்தை இஸ்லாம் எங்களுக்கு வழியறுத்து தருது. இஸ்லாத்துடைய ஒவ்வொரு சட்டங்களும் அற்புதமானது, நுட்பமானது, பிரயோசனமானது. எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு கடமைகளையும் சரியாக நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.